வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே போராட்ட காலமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு மக்கள் எல்லாம் வந்து சீரியஸாக பார்க்கக்கூடாது, ஒரு சிரிப்பான போராட்டம். அப்படி என்னடா போராட்டம்னு பார்த்தீங்கன்னா, உதயாநிதியை கைது பண்ணதுக்கு திமுக காரங்க ஒரு சைடு போராட்டம், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா உதயாநிதியை கண்டித்து தாவேகா காரங்க ஒரு சைடு போராட்டம். ரெண்டு போராட்டமும் சேர்ந்து பொதுமக்களை வந்து ரொம்ப படாத பாடுபடுத்திடுச்சு. அது ஒரு சைடு இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னடா சிரிப்புன்னு கேட்டிங்கன்னா, உதயாநிதி வந்து திரிஷாவை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி திமுக காரங்க போராட்டம். இங்கிட்டு வந்து பெண்களுக்கு எதிராக தவறான சொல்லிட்டாருன்னு சொல்லி தாவேகா காரங்க போராட்டம். யார் போராட்டம் பண்ணுறது? தாவேகா காரங்க. சிரிப்பா இல்லையா? சிரிப்பு வரணும். ஏன்னா ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு தன்னோட சொந்த கட்சிக்கார பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இது பண்ணதுக்கு அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த தாவேகா. இங்கிட்டு ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ஒரு பெண் நிர்வாகியை வந்து பாலியல் சீண்டல். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பெண்களுக்கு மேலே சேலத்தில் வந்து 50 பெண்களுக்கு மேலே வீடியோ எடுத்தவன் அவனும் தாவேக்கா. இங்கிட்டு 10 வயசு பிள்ளை இப்படி அடிக்கிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் சேர்ந்து பெண்களுக்கு எதிராக ஒரே ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ சிரிக்கணுமா சிரிக்க வேணாமா? திரிஷாவை பற்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசியிருக்காங்களான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி யார் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து நம்ம பேசுவோம். வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். அந்த வீடியோவை பார்த்தீங்களா? திரிஷாவை பற்றி நேரடியாக திரிஷா பேரை சொல்லியே சொன்ன நம்ம பாஜக நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், அண்ணன் அண்ணாமலையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நேராக திரிஷா பேரை சொல்லியே சொன்னப்போ இந்த தாவேகா காரங்க நவத்வாரங்களை மூடிக்கிட்டு பேசாமல் இருந்தாங்க. எதுக்கு மூடிக்கிட்டு பேசாமல் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் பாஜகவோட பி டீம்னு. அப்படியெல்லாம் கிடையாது. தாவேகா நீங்கள் நினச்சிடாப்பெல்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் பாஜகவோட பி டீம் எல்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் பாஜகவோட ஜெராக்ஸு. அடுத்த ஆள் சொன்னாருன்னு போராட்டம் பண்ண தெரிஞ்ச உனக்கு திரிஷா பேரை சொல்லாமல் சொன்ன ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு எதிராக போராட்டம் பண்ண நீ வாயை திறந்து திரிஷான்னு சொன்னப்போ நவத்வாரங்களை மூடிக்கிட்டு இருந்தேன். இப்போ இதுலேருந்து பொதுமக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவங்க தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவோட நேரடி ஜெராக்ஸ். இதில் அவரை கண்டனம் தெரிவித்தார் பாருங்கள் அண்ணன் திருமாவளவன். அவர் தான் ஆர்எஸ்எஸோட மூத்த பிள்ளை. ஏன் இதுக்கு முன்னாடி வந்து கண்டனங்கள் பாஜக தலைவர்கள் சொல்லையில் கண்டனம் தெரிவிக்கலை? அங்கிட்டு ஒரு சைடு வைகோ, அது காமெடி பீஸு, அதை பற்றியெல்லாம் பேச வேணாம்னு வச்சுக்கோங்களேன். பாஜக என்ன செயல்படுத்த நினைக்கிதோ அதை அப்படியே இங்கே தாவேகா செயல்படுத்துது. பொதுமக்கள் சிந்திக்கணும். இவங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றி மோடி அங்கே ரீல்ஸ் போடுறாரு, நாடாக போய். இங்கிட்டு விஜய் வந்து ஒவ்வொரு கம்பெனியாக போய் ரீல்ஸ் போடுறாரு. ரெண்டு பேருமே ரீல்ஸில் தான் ஓடுது. இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸை வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க, அங்கேயும் யூடியூபர்ஸை வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க. அதில் இப்போ வந்து ஹைலைட்டாக தாவேகா எப்படி போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, வடமாநில யூடியூபரை வச்சு அங்கே வந்து விஜய் வந்து என்கவுண்டர், பெண்களை ஏதாவது பிரச்சனைனா உடனே என்கவுண்டர் பண்ணிடுவார்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க யூடியூபரை வச்சு. இவர் எப்படியெல்லாம் என்கவுண்டர் பண்ணாருங்கிறத சின்னதை பார்ப்போமா? விஜய் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், உங்களுக்கு நீங்கள் நடித்த படத்தில் எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவங்க அப்பா டைரக்ஷனில் விஜய் வந்து மாமியாருக்கு சோப்பு போடுறது தான் ரொம்ப பிடிக்கும்னு இருப்பார். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பல என்கவுண்டரை அண்ணன் பண்ணியிருப்பார் பிள்ளை இருக்குது. அதனால தான் வந்து வெளிமாநிலத்தில் அதே மாதிரி அதை வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட திரிஷா வந்து குலவிளக்கம். ஆக்டிங் சிஎம் ஆதவ அர்ஜுனா இப்போ விஜய்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா ஆதவ அர்ஜுனா பதில் சொல்லுவார். அங்கே வந்து குலவிளக்குங்கிறாரு. இப்போ எங்கள் குலவிளக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை நாங்கள் எப்படி நினைக்கிறது? ஏன்னா நீ ஒரு சொல்லுக்கே டபுள் மீனிங்காக நினச்சிருக்கேன்னா இப்போ இதெல்லாம் நாங்கள் எப்படி நினைக்கிறது? தாவேகா முடிஞ்சால் நீங்களே வந்து பதில் சொல்லுங்கள். நன்றி.